Welcome to Apu Vlogs. Hey guys, hope you all doing good. நாங்க ஃபேமிலியா எங்க கிளம்பிட்டோம் தமிழ் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்பக்குட்டிக்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே அன்ன பாயசம் கொடுத்துருக்கணும். ஏன் எண்டிங் வரை வெயிட் பண்ணோங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அன்ன பாயசம் இல்லைன்னா அன்ன பிரசன்னம்னு சொல்றாங்க. இது கொடுக்கறதுக்கு பேர் போன ஒரு ஃபேமஸான பிளேஸ்னா அது குருவாயூர் தான். குருவாயூர்ல அன்ன பாயாசம் குடுக்குறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? காஸ்ட் எவ்ளோ? எங்க ஸ்டே பண்ணலாம்? ஃபுட் எங்க நல்லா இருக்கும்? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் டீடைல்ஸ், டைமிங், க்ளோக் ரூம், டிக்கெட் டீடைல்ஸ்ன்னு ஏ டூ இசட் எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிராவல் பண்றதுக்கு ஆட்டோ தான் அங்க அதிகமா இருக்கு. ஸோ ஆட்டோ கான்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோட எண்டிங்ல நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க ஒன் டே ட்ரிப் தாங்க பிளான் பண்ணி போயிருந்தோம். எங்களோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அன்னப்பிரசனம் குடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். செப்டம்பர் 26 அப்புக்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆச்சு. செப்டம்பர் 26 எங்க அப்பாக்கு பர்த்டே, அப்புக்கும் ஹாஃப் பர்த்டே. ஸோ அந்த டே ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆனதுனால அன்னைக்கே கொடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ கமிங் டு த ட்ரெயின் டீடைல்ஸ். குருவாயூருக்கு தூத்துக்குடியில இருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகுது, எம்எஸ் குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்ல இருந்து மார்னிங் 9:45க்கு கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:40க்கு குருவாயூர் ரீச் ஆகுது. சென்னையில இருந்து வர்றவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தா திரிஷூர் வந்து குருவாயூர் வர்றதுதாங்க. திருநெல்வேலியில இருந்து கனெக்டிங் ட்ரெயின்ல ட்ரிவாண்ட்ரம் போயும் போகலாம். பட் லேக் டைம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் தான் நாங்க சூஸ் பண்ணோம். இந்த ட்ரெயின் திருநெல்வேலியில இருந்து நைட் 8:40க்கு எடுக்கிறாங்க. மார்னிங் 8க்கு நாங்க குருவாயூர் ரீச் ஆனோம். டிக்கெட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கணும்னா பெர் பர்சன் பெர்த்தோட 270 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஐஆர்சிடிசி ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம், ஸ்டேஷன் போய் புக் பண்ணிக்கலாம். தக்கல்ல புக் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரெட் பிரஸ் ட்ரை பண்ணுங்க, பெட்டரா இருக்கு. நாங்க வந்த ட்ரெயின்ல எங்களோட நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இவங்க டிராவல் பண்ணாங்க. இவங்கள மீட் பண்றதுக்கு ட்ரெயின்லயும் சரி, இம்பார்ட்டன்டான ஸ்டாப்பிங்ஸ்லயும் சரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் இவங்க கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வீடியோஸ், போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களும் ரொம்ப பேஷண்டா எல்லாரு கூடயும் பிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே 11 ஹார்ஸ் டிராவல்ஸ்க்கு அப்புறம் 8 மணிக்கு குருவாயூர் ரீச் ஆனோம். ஓகே, ஒரு வழியா குருவாயூர் ரீச் ஆயிட்டோம். ஆனா ரூம் டீடைல்ஸ் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வரி பண்ணிக்காதீங்க. ஆட்டோ ஸ்டேஷன்ல ரெடியா இருக்கும். அவங்க கிட்ட சொன்னாலே போதும், நல்ல ரூம்ஸ் நமக்கு காட்டிடுவாங்க. நாங்களும் அப்படிதான் போனோம். எங்களோட ஹோம் ஸ்டேக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த வீடு அதோட சரௌண்டிங் எல்லாம் சூப்பராவே இருந்துச்சு. குருவாயூர் பொறுத்தவரை எல்லா ஹோட்டல்ஸுமே 2 to 2 டைமிங் வச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் சம் ட்ரெயின் டைமிங்ஸ். நீங்க எத்தனை மணிக்கு செக் இன் பண்ணாலும் சரி 2 PM செக் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டே கால்குலேட் ஆகாது. நாங்க போன இந்த ஹோம் ஸ்டேல மட்டும்தான் மார்னிங் டு நைட்டுக்கு தந்தாங்க. 1500 சார்ஜ் பண்றாங்க. ஒரு ரூம்க்கு இவ்ளோ பேர் தான் அலோடுன்ற மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வைக்கல. ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் டெம்பிளுக்கு ரொம்ப பக்கத்துலயே இந்த ஹோம் ஸ்டே இருக்கு. டபுள் பெட்டோட ஆம்பிள் ஸ்பேஷியஸ் ரூம் இருக்கு அண்ட் அட்டாச்டு பாத்ரூம் கம் ரெஸ்ட் ரூம் இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சேர், பெட்ஷீட் மாதிரியான கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் குடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அங்க மத்த ரூம்ஸ் கம்பேர் பண்ணி அதோட பிரைஸஸ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1500க்கு இந்த ஹோம் ஸ்டே வொர்த்துன்னே சொல்லுவேன். ஹாட் வாட்டர் கேட்டா கூட நமக்கு அவங்க வச்சு குடுத்துடுறாங்க. இதுக்கு நேம் எதுவும் இல்ல. ஆட்டோ டிரைவர் கிட்ட ஹோம் ஸ்டே போகணும்னு சொன்னாலே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ஹோம் ஸ்டேல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 ரூம் நமக்கு ஸ்டே பண்ண அவைலபிளா இருக்கு. சூப்பரா ஒரு பால்கனி கூட இருந்துச்சு. அதுல அப்பாவும் பையனும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சோ குருவாயூர் போறவங்க கண்டிப்பா இந்த ஹோம் ஸ்டே ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ்ஷன் அப் ஆயிட்டு டெம்பிள் போயிட்டோம். கோவில் வாசல்லே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஹோட்டல் அன்னபூர்ணால சாப்பிட்டோம். ஃபுட் ஓகே ஓகே தான். கொஞ்சம் காஸ்ட்லியாவும் ஃபீல் ஆச்சு. சாப்பிட்டுட்டு அன்னபாயசம் டிக்கெட் எடுத்துட்டு அன்னபாயசம் கொடுக்குற ஹாலுக்கு போயிட்டோம். லக்கேஜ் வைக்கிறதுக்கு குருவாயூர் டெம்பிள்ல 4 சைடுமே க்ளோக் ரூம் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அன்னபாயசம் கொடுக்கறதுக்கான டிக்கெட் சார்ஜ் 100 ருபீஸ். நம்ம மொபைல்ஸ் ஆர் கேமராஸ் எதுவுமே இங்க அலோடு இல்ல. பே பண்ணி தான் பிக்சர்ஸ் எடுத்துக்கணும். 5 பிக்சர்ஸ்க்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. மேக்ஸிமம் 10 பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். போட்டோஸ் நமக்கு 5 டேஸ்லயே கிடைச்சிரும். எங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே கொடுத்துட்டாங்க. நாங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே போட்டோஸ் கைக்கு வந்துருச்சு. அன்னபாயசம் கொடுக்குற டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 5 AM to 12 noon வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் 1 hour ரெஸ்ட் டைம் விட்டுட்டு 1 to 2 வரைக்கும் கொடுக்குறாங்க. அன்னபாயசம் குடுக்குறதுக்கு ஒரு இலையில பாயாசம், நெய்லாம் வச்சு பேபிக்கான ஃபுட் கோயில்ல இருந்தே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்பா மடியில பாப்பா உட்கார வச்சுதான் அன்னபாயசம் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்பா பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்புறம் எல்லாருமே ஊட்டிக்கலாம். தென் பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு பாப்பாவை சாமி முன்னாடி தொட்டில்ல போட்டு எடுத்து தந்துருவாங்க. புரோக்கர்ஸ் யாரும் மேக்ஸிமம் செட் பண்ணாதீங்க. எங்களுக்கு டைமிங் இஷ்யூஸ் இருந்தனால நாங்க வச்சுக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா அதுக்கு 600 காஸ்ட் ஆச்சு. நாங்க வந்துட்டு நான், அப்பு, ஹஸ்பண்ட், என்னோட அம்மா, மாமியார், அப்புறம் எங்க பெரியம்மா ஃபேமிலி மொத்தம் 7 பேர் போயிருந்தோம். எல்லாரையுமே உள்ள அலோவ் பண்ணாங்க. ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு பேபி அண்ட் பேரண்ட்ஸ் சாமி பார்க்க ஸ்பெஷல் லைன்ல அலோவ் பண்ணிடுவாங்க. 10 மினிட்ஸ்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர்ல சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மத்தவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரீ தர்ஷன்ல டைம் ஜாஸ்தி ஆகுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1000 ருபீஸ் கொடுத்துட்டு ஸ்பெஷல் லைன்ல போலாம். அதுல நம்ம ஒரு 1 ஹவர்ல சாமி பார்த்துட்டு வந்துடலாம். 1000 ருபீஸ் டிக்கெட்டுக்கு நமக்கு ஒரு பிரசாத பையும் கொடுத்துடுறாங்க. அதுல என்ன இருக்கும்னு வீடியோட எண்டிங்ல கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். கோயிலுக்குள்ளேயே ஃபீடிங் ரூமும் அவைலபிளா இருக்கு. ஸோ நியூ மம்மிஸ் டோன்ட் வரி.
கோவிலுக்குள்ள சந்தனம் மாதிரியான பிரசாதம் கூட கேஷ் பே பண்ணலாம் தரமாட்றாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கையில வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பேக்ஸ் அலோவ்ட் இல்ல. அன்னப்பாயாசம் செரிமனிய நல்லபடியா முடிச்சுட்டு, அங்கருந்து ஆட்டோ எடுத்துட்டு சுத்தி பார்த்துட்டு, அப்படியே ஆட்டோக்கார்கிட்ட நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல்ல விட சொல்லி லஞ்சும் முடிச்சுட்டோம். என்னோட பெரியப்பா சத்யா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டனால இந்த ஹோட்டல் நாங்க சூஸ் பண்ணோம். இங்க ஒன்லி சத்யா மீல்ஸ் மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு. ரைஸ் வெரைட்டி மட்டும் கேரளா ரைஸும் அவைலபிளா இருக்கு. நம்ம ஊர் ரைஸும் அவைலபிளா இருக்கு. ₹168க்கு ஒரு மீல்ஸ் இந்த ஹோட்டல்ல வொர்த் தாங்க. சத்யா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோட்டலுக்கு நியர்பை இருந்த பில்டிங்ஸ்லாம் கூட செம்ம அட்ராக்டிவா இருந்தது. அங்க இருந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்க. இது என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல. பார்க்க டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆச்சு. ரிட்டர்ன் ரூம்க்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். ஆட்டோக்கார் தாங்க பிளேஸஸ்லாம் சஜெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு. டே ஃபுல்லா எங்க கூட பேஷியன்ட்டா டிராவல் பண்ணாரு. அவர் இல்லைன்னா இந்த பிளேஸஸ்லாம் நாங்க கண்டிப்பா விசிட் பண்ணியிருக்கவே முடியாது. ஐ விஷ் டு தேங்க் ஹிம் ஹியர். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணாவோட நம்பர் எண்டிங்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அவர ஒரு கைடா கூட கூப்பிட்டுக்கலாம். அஃபோர்டபுளா தான் சார்ஜ் பண்றாரு. ஈவினிங் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு நாங்க ஆரியாஸ் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் மம்மியூர் சிவன் டெம்பிள்க்கு பக்கத்துல இருக்குங்க. இங்க காஃபி, வடை செம்மையா இருந்தது. போனா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். மறக்காம பாருங்க. ஈவினிங் கோவில் வாசல்ல இருந்த ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டு குட்டி ஷாப்பிங்கும் பண்ணோம். கோவில் வாசல்ல நெறைய கடை இருக்கு. என்னெல்லாம் அங்க நான் வாங்குனேங்கிறதையும் தனி வீடியோவா ஷேர் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. டின்னர் ஹோட்டல் சரவண பவன்ல சாப்பிட்டோம். ஃபுட் சூப்பரா இருந்துச்சு. பட்டர் நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணோம். அங்க என்ட்ரன்ஸ்ல ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணோம். நானுமே அவங்க கூட ஒரு பேபி மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ரூம் கிளம்பிட்டோங்க. அங்க ஆட்டோ டிரைவர்ஸ் லிமிட்டட் டைம்க்கு தான் அவைலபிளா இருப்பாங்க. ஸோ 10:00 எல்லாம் ஸ்டேஷன் போயிட்டோம். பட் எங்களோட ட்ரெயின் டைமிங் 11:15 PM தான். அன்னைக்கு அப்புக்குட்டியோட ஹாஃப் பர்த்டேன்றனால கேக் கட் பண்ண முடியல. கேக் கட் பண்றதுக்கான டைமிங்கும் இல்ல. நல்ல ஒரு பேக்கரியோ, கேக்கோ அங்க அவைலபிளாவும் இல்ல. கிரீம் கேக் அவைலபிளா இல்ல. எல்லாமே ஐஸ்கிரீம் கேக் தான் இருந்தது. டைமிங் காரணத்தினால நாங்க ஐஸ்கிரீம் கேக் வாங்கல, மெல்ட் ஆயிடும்னு. ஜஸ்ட் ஒரு பிரிட்டானியா குட்டி கேக் மட்டும் வாங்கியிருந்தோம். சாக்லேட் ப்ரௌனி. அது சும்மா அப்புக்குட்டி கையால பிக்க வச்சுட்டு, அப்புறம் எல்லாரும் ஊட்டி விட்டு, ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக பண்ணி முடிச்சுட்டோம். இதே மாதிரி அல்லு பேபியோட ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம ஓணம் ட்ரிப் வீடியோல இருக்கும். அல்லு பேபியோட சிஸ்டர் இன் லாவோட சன். அந்த வீடியோ பார்க்கலன்னா, நான் ஐகார்ட்ல லாங் வீடியோட லிங்க் குடுக்குறேன். மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. எங்களோட டேவ கேக் கட்டிங்கோட முடிச்சுக்கிட்டோம். எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோம். அப்புக்குட்டி உட்பட. ஸோ அப்புக்குட்டி நல்லா தூங்கிட்டாரு. நாங்களுமே நல்லா தூங்கிட்டோம். இங்கேருந்து போனப்போ தூக்கமே இல்ல. அங்கேருந்து வரும்போது ட்ரெயின்ல நல்லா தூங்கியாச்சு. பெர்த்தும் கன்ஃபார்ம் ஆயிருந்தனால எந்த பிரச்சனையும் இல்ல. மார்னிங் வி வோக் அப் டு திஸ். இந்த வியூ பார்த்து செம்மையா மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட்டா என்ஜிஎல் வரும்போது தான் நானே முழிச்சேன். எகைன் அந்த ஒரு கிரீன் வியூஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் திருநெல்வேலியில இருந்து ட்ரிவாண்ட்ரம் போன ட்ரெயின் மாதிரி இது இல்லைங்க. அந்த ஜர்னி ரொம்பவே ஸ்மூத்தா இருந்துச்சு. இது கொஞ்சம் ட்ரெயின் டயர்ட் தெரியுது. அண்ட் ஒன் மோர் திங், ஐஆர்சிடிசில நீங்க பெர்த் இருந்தா மட்டும் தான் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணணுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி புக் பண்ணாலுமே அவங்க இஷ்டத்துக்கு புக் பண்ணி விட்டுடுறாங்க. பட் நீங்க ரெட் பஸ்ல போகும்போது எக்ஸ்ட்ரா ₹20 சார்ஜ் பண்ணாலும் பெர்த் இருந்தா மட்டும் தான் டிக்கெட் புக் ஆகுது. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். அப்புக்குட்டிக்கு நாங்க பாசிஃபயர் குடுத்து பழகவே இல்லங்க. அன்னைக்கு அழுதுட்டு இருந்தான்னு பாலும் குடிக்கல. ஸோ பாசிஃபயர் குடுத்து பார்ப்போம்ன்னு குடுத்தோம். அவன் அத எத்தன தடவ குடுத்தாலும் திரும்ப திரும்ப துப்பி விளையாண்டுட்டு இருந்தான். செம ஃபன்னா போயிட்டு இருந்தது. ஃபைனலி எங்களோட ட்ரிப் முடிய போது. எகைன் ஒரு 11 ஹவர்ஸ் ஜர்னிய டிராவல் பண்ணி 11:15 ஏறுன ட்ரெயின் நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் 9:30 கிட்ட தாங்க திருநெல்வேலி ரீச் ஆச்சு. நம்ம ஊருக்கு வந்ததுமே அந்த மார்னிங் வெயிலோட ஹீட் எங்கள அப்படியே தாக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா இருந்தது. மார்னிங் ஸ்டேஷன்ல இறங்கி லிஃப்ட் தான் நாங்க யூஸ் பண்ணோம். லிஃப்ட்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போய் ரீச் ஆயிட்டோம். லக்கேஜும் ஜாஸ்தியா இருந்தது. அதனால லிஃப்ட் ப்ரிஃபர் பண்ணி போனோம். லிஃப்ட் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா லிஃப்ட்லாம் சேஃபா தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்ல. நீட்டா ஏறி நீட்டா இறங்கிட்டோம். ரிட்டர்ன் பஸ்ல வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ₹1000 டிக்கெட்டுக்கு குடுத்த பிரசாத பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல பால் பாயாசம் குடுத்திருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி கவர்ல பட்டர் பிரசாதம், சுகர் பிரசாதம், அப்புறம் கலம்ப பிரசாதம்னு 3 கவர் குடுத்திருந்தாங்க. அது போக ஒரு டின்ல கீ பிரசாதம்னு குடுத்திருந்தாங்க. இது நம்ம அரவண பாயாசம் மாதிரி இருந்தது. ஆஸ் ப்ராமிஸ்ட் ஆட்டோ டீட்டெயில்ஸ் இங்கேயும் ஆட்டோ தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க இந்த விளாக். இந்த விளாக் பிடிச்சிருக்கா என் கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விளாக்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.